ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாய் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம். என்டி ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இப்போ அதில் வந்துட்டு என்ன மெயினாக பார்க்கணுன்னா, பாய் பேபிக்கு ப்ளசண்டா ஆன்டீரியர். எனக்கு வந்து பாய் பேபிக்கு ஆன்டீரியர் தான் இருந்துச்சு. மற்ற லெக்கேடு, ஃபீட்டல் ஆக்டிவிட்டி, ஹார்டியாக் ஆக்டிவிட்டி, ஃபீட்டல் ஹார்ட் ரேட்டு, மற்ற எல்லாமே எனக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. நாசல் போன், நியூக்கல் ட்ரான்க்ளன்சி, டக்ஸ்டட் வினர்ஸ், ஃபீட்டல் அனட்டாமி, நெக்கு, ஹெட்டு, ஃபேஸு, த்ரோக்சின் எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு எனக்கு. ஹார்ட்டு, அப்டாமன், எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், அதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு 12 வீக்ஸ் 6 டேஸ் இருக்க வேண்டிய குழந்தைய வளர்ச்சி வந்து 11 வீக்ஸ் 5 டேஸ் தான் இருந்துச்சு. ஒரு வாரம் கம்மியாக இருந்துச்சு. அது எதுக்காகனா ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ இருந்துச்சு எனக்கு. அப்படின்னா என்னன்னா, தொப்புள் கொடியாக வழியாக குழந்தைக்கு போகிற ரத்தம் வந்து எனக்கு வந்து அடைச்சி போச்சு. குழந்தைக்கு சரியாக போகலை. அதனால தான் எனக்கு வந்து அந்த ஒரு வாரம் எனக்கு கம்மியாக காட்டுச்சு. எனக்கு பாய் பேபிக்கு ப்ளசண்டா ஆன்டீரியர் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபீட்டல் ஹார்ட் ரேட் 168 இருந்துச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள் பேபி. இது வந்து அதான் பேபியோட இங்கே இருக்காங்க பேபி பாருங்கள். அதோட ரிப்போர்ட்டு பிபிடி, ஜிஏ, ஹெச்சி, ஜிஏ 12 வீக்ஸ் 6 டேஸ் இருக்காங்க. இதான் அப்டாமன் சர்க்குமென்ஸ். இங்கே இருக்காங்க பாருங்கள் பேபி. இங்கே பாருங்கள், ஃபேஸ் தெரியுதா? தம்பியோட ஃபேஸ் தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோலையும் தம்பியோட ஃபேஸ் தெரியுது பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் பேபி டபுள் மார்க்கர் டெஸ்ட். பாருங்க, இதெல்லாம் லோன்னு தான் இருக்குது. ஹைன்னு இருந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு பாய் பேபிக்கு. பாருங்கள், ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இஸ் நெகட்டிவ்னு வந்துருச்சு. பாசிட்டிவ்னு வந்தால் தான் ப்ராப்ளம். டவுன் சிண்ட்ரோம்னு இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து எனக்கு நெகட்டிவ்னு இருக்குது, கரெக்டாக இருக்குது.